எல்லாருக்கும் வணக்கங்க. குக் டு ஈஸி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம மசாலா தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியாக மசாலா தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம மசாலா தோசைக்கு மாவு ரெடி பண்ணுங்க. அதுக்காக கம்பு ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன், சோளம் ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேங்க, இட்லி அரிசி ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன், அதே போல் வடைப்பருப்பு அரை கப் எடுத்துக்கோங்க. எல்லாத்துக்கும் சேர்த்து 3/4 கப் அளவுக்கு உடைச்சி உளுந்தம்பருப்பு, அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், இது எல்லாத்தையும் ஒரு பவுலில் எடுத்துட்டுங்க. இதை எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி 2லேருந்து 3 தடவை நல்லா கழுவி எடுத்துக்குங்க. அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி குறைஞ்சது 4லேருந்து 5 மணி நேரம் போல் ஊற வச்சு எடுத்துக்கணும். 5 மணி நேரத்துக்கு அப்புறமாங்க இதை நம்ம கிரைண்டரில் போட்டு நல்லா நைஸாக ஆட்டி எடுத்துக்க போகிறோங்க. உளுந்து சேர்த்துருக்கிறதுனால கண்டிப்பாக ஐஸ் வாட்டர் விட்டு நம்ம ஆட்டி எடுத்தோம்னா நமக்கு மாவு நல்லா மெதுன்னு நைஸாக கிடைக்குங்க. இது மாதிரி மாவை ஆட்டி ரெடி பண்ணி வச்சுக்கணும். உளுந்து சேர்த்து மாவு ஆட்டுறீங்க அப்படின்னாலே ஐஸ் வாட்டர் இல்லாட்டி ஐஸ் க்யூப்ஸ் போட்டு ஆட்டிக்கிங்க. அப்போ நல்லா மெத்துன்னு நமக்கு கிடைக்கும். இப்போ மாவு சூப்பராக ஆட்டி எடுத்தாச்சு. இது நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த மாவில் உப்பு எதுவுமே சேர்க்காமல் மூடி போட்டு இதை கிட்டத்தட்ட 8 மணி நேரம் போல் புளிக்க விட்டு எடுத்துக்கிறோங்க. 8 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த எல்லா மாவையும் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா தேவையான அளவு மாவு மட்டும் எடுத்து உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா அருமையான மாவு நமக்கு ரெடி ஆயிரும். நெக்ஸ்ட்டு மசால் தோசைக்கு மசால் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்காக அடுப்பில் ஒரு கடாய் வச்சுங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. இதில் உளுந்து, கடுகு, கடலைப்பருப்பு, ஜீரகம் எல்லாமே சேர்ந்து 1 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் வர்ற மாதிரி எல்லாத்தையும் எடுத்துக்குங்க. இதை எண்ணெயில் போட்டு நல்லா தாளிச்சுக்குங்க. நம்ம போட்டிருக்க இந்த தாளிப்பு பொருட்கள் எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் மற்ற பொருட்களை நம்ம சேர்த்துக்க போகிறோங்க. வாங்க இதில் சேர்க்குறதுக்காக என்னென்ன பொருட்கள் எல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோன்னா, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம், சின்ன துண்டு இஞ்சியை திருவி வச்சுருக்கோம், காரத்துக்கு தகுந்த மாதிரி நமக்கு மிளகா, ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நறுக்கி வச்சுருக்கோங்க, அதே போல் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம போட்ட தாளிப்பு பொருட்கள் எல்லாமே ஃப்ரை ஆயிடுச்சு. இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா பச்சை மிளகாய், வெங்காயம், இஞ்சி இது எல்லாத்தையும் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டுங்க. இது கூடவே கருவேப்பிலையும் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கக்கூடிய தக்காளியும் இதில் சேர்த்துக்க போகிறோங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த ஒரு மீடியம் சைஸு தக்காளியும் சேர்த்து நம்ம வெங்காயத்தோடு நல்லா கலந்து விட்டுக்குங்க. கலந்து விட்டுட்டு வெங்காயத்தோடு இப்போ தேவையான அளவு உப்பு மசாலுக்கு எவ்வளோ வேணுமோ அது சேர்த்திக்க போகிறோங்க. சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணும்பொழுது நமக்கு சீக்கிரமாகவே தக்காளி வதங்கி வந்துடும். அதனால் இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா ஒரு 10 செகண்ட் ஃப்ரை பண்ணதுக்கப்புறமாங்க இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு வெங்காயம், மிளகாய், தக்காளி எல்லாமே சேர்ந்து அருமையாக நமக்கு மசாலுக்கு பாதி வேலை செஞ்சாச்சுங்க. இப்போ 1/4 கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கை வேக வச்சு நல்லா மசிச்சு எடுத்து வச்சுருக்கோம். இந்த உருளைக்கிழங்கையும் இந்த தாளிப்போடு சேர்த்து இந்த தாளிப்பு உருளைக்கிழங்கோடு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்குங்க. இது மாதிரி கலந்து விட்டுக்கிட்டிங்கன்னா நமக்கு மசால் தோசைக்கு வைக்கக்கூடிய இந்த உருளைக்கிழங்கு மசால் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. கடைசியாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை தூவிங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக நமக்கு இந்த உருளைக்கிழங்கு மசால் ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ எப்படி மசால் தோசை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம முதலையே மாவை ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நல்லா கடாய் சூடாக இருக்கக்கூடிய தோசைக்கல்லுங்க நமக்கு தேவையான அளவு மாவு ஃபஸ்ட்டு சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா தோசையை வார்த்ததுக்கப்புறமாங்க சுற்றி எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் விட்டதுக்கப்புறமாங்க நம்ம நம்ம சேனலில் ஆல்ரெடி தக்காளி தொக்குன்னு இப்போ ரீசெண்டாக தான் போஸ்ட் பண்ணோம். இதை இது மாதிரி மசாலா தோசைக்கு ரெட் சட்னியாகவும் நம்ம பயன்படுத்திக்கலாம். அது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துங்க. தோசை மேலே எல்லா பக்கமும் வர்ற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டுங்க நமக்கு இந்த மசாலா தோசையில் உங்களுக்கு ஆனியன் அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா தனியாக ஆனியன் சேர்த்துட்டு நமக்கு தேவையான அளவு மசால் தோசையோட பாதிக்கு மட்டும் வர்ற மாதிரிங்க மசாலா எடுத்து வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு நம்ம சேர்த்துருக்க எண்ணெய், இந்த ரெட் சட்னி, மசாலா எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு ஹை ஃப்ளேமில்
நல்லா குக் ஆகி கீழே தோசை நல்லா ரோஸ்ட் ஆகும், நடுவில் உங்களுக்கு நல்லா சாஃப்டாகவும் அருமையாக ஒரு மசால் தோசை வந்து ரெடி ஆயிருங்க. இந்த மசால் தோசையில் நம்ம கம்பு சோளம் சேர்த்து மாவு அரைச்சிருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப ஹெல்த்திங்க. கண்டிப்பாக நீங்களும் இதே அளவுகளோட ஒரு முறை இந்த மசால் தோசை ரெசிப்பியை செஞ்சு பாருங்கள், சுவைத்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சுவை பிடிக்குங்க. உங்களுக்கு இந்த ஹெல்த்தியான மசால் தோசை ரெசிபி பிடித்திருந்தால் நம்ம குக் டு ஈஸி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம குக் டு ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. எல்லாருக்கும் வணக்கங்க.